அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் வல் அஸ்ர் என்ற சூரால சொல்கிறான், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் பண்றான். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றார். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ இவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கிறார் என்று அல்லாஹ் இந்த சூரா மூலமா நமக்கு காட்டுறான். பொதுவாகவே அல்லாஹ் ஒரு சில சூறால சத்தியம் பண்றான். இந்த காலத்தின் மீது சத்தியமாக எப்படி இந்த வல் அஸ்ரில் அல்லாஹ் சத்தியம் பண்றானோ அது போன்று நிறைய சூறாக்கள்ல அல்லாஹ்வுடைய சத்தியத்தை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வல்லாதி ஆத்தில் அபான்னு சொல்லிட்டு அந்த சூறால பண்றான். ஒத்தீனி வஸைத்தூன் வத்துஹா வல்லைலி வஸ்ஸம்ஸி வத்துஹாஹா லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் ஃபஜ்ர். இது மாதிரி பல வசனங்கள்ல அல்லாஹ் ஒரு பொருள் மீது, குதிரையின் மீது, நட்சத்திரம் மீது, வானத்தின் மீது, சூரியன் மீது பல இதுல சத்தியம் பண்றாங்க. இப்ப அந்த சத்தியம் பண்றான்னா அதுல நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமா அல்லாஹ் ஒரு சத்தியம் பண்ணும் போது நம்ம அதுல நமக்கு தான் எச்சரிக்கிறாங்க. ஒரு பொருள் மீது அவன் படைச்ச ஒரு ரப்பு படைச்ச ஒரு பொருள் மீது சத்தியம் பண்றாங்க. இப்போ அல்லாஹ் அந்த வல் அஸ்ர்ல சொல்லிட்டு என்ன சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயம் மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறான்றான். ஆனா என்னன்னா மனிதர்கள் ஒட்டுமொத்த மனிதர்களும் நஷ்டத்தில் இருக்கான்றான். யாரை தவிர எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ இவர்களை தவிர மற்ற அனைவரும் நஷ்டத்தில் இருக்கான்றான். நம்ம இப்படி இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம ஈமான் கொண்டிருக்கோம், சாலியான நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, ஒருவருக்கு ஒரு சத்தியத்தை உபதேசம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோமா? எத்தனையோ நம்ம நண்பர்கள், நம்ம வீட்டில் உள்ள கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன், மனைவி, பிள்ளைகள் இவர்களெல்லாம் தவறு செய்யும் போது அவங்களுக்கு நன்மை நம்ம தீமையை தடுக்கிறோமா கூடிய மனிதர்களா நம்ம இருக்கிறோமா? இல்லையே. அதனாலதான் இதுல சொல்றான், நீங்க ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்யணும். இந்த உபதேசம் செய்யும் போது நீங்க பொறுமையை கொண்டும் நீங்க உபதேசம் பண்ணுங்க. இவங்கள தவிர்த்து யாரெல்லாம் இதெல்லாம் செய்யலையோ இவர்கள் அனைவரையும் தவிர்த்து மற்ற அனைத்து வேறு மனிதர்களும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்முடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான்.